வெல்கம் டு சேலம் சமையல். இன்னைக்கு நம்ம பாலக் பன்னீர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3லேருந்து 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. பாலக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணி நம்ம ஊற்றி வச்சுருக்க தண்ணியில் போட்டுடுங்க. எல்லா கீரையும் போட்டுடுங்க. இந்த கீரை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் உங்களுக்கு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் போதும், எல்லாம் வெந்துடும். நிறைய நேரம் போடணுன்னு அவசியம் இல்லை. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஏற்கனவே பருப்பு அது கூடலாம் சாப்பிட்ருப்பீங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஃபுல் ஃப்ளேமில் 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிருக்குது, நல்லா வெந்துருச்சு. இந்தளவுக்கு வெந்தால் போதும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ கீரையை மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. தண்ணியில் அந்த மாதிரி வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா கீரையும் வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டி எடுத்துட்டு தண்ணியை வந்து நீங்கள் வேஸ்ட் ஆகுமே நீங்கள் நினைக்க வேணாம். அது வந்து சூப் வச்சு குடிச்சிடலாம், இல்லை ரசம் வச்சுக்கலாம், இல்லைன்னா தண்ணியாகவே ஆற வச்சு உப்பு போட்டு குடிக்கலாம். அந்த தண்ணியில் நிறைய சத்து அடங்கியிருக்கும். நீங்கள் தூர ஊற்றணும்னு இல்லை பருப்பு கூட போட்டு பருப்பு கூட வைக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் இதில் போட்டுடுங்க. போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இது ஒரு சைடில் வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் 3 ஸ்பூன் ஆயில் விட்டுடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம், அப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற 2 தக்காளி, 2ஐயும் ஒன்றா போட்டு எல்லாம் வதக்குங்க. நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கட்டும். இது வந்து ரொம்ப வதங்கணும்லாம் இல்லை, ஒரு மீடியமாக வதங்கினா போதும். இப்போ ஓரளவுக்கு வதங்கியிருக்கு நமக்கு. இப்போ 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் சேர்த்து வதக்குங்க. பாருங்கள், ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் மசாலாலாம் சேர்த்துடலாம். அதுக்கு முதல் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள். கடைசியாக 1 டீஸ்பூன் மல்லித்தூள். எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த எண்ணெயிலே வதக்கணும். வதங்கிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், இந்த பச்சை வாசனைலாம் போய் அந்த மசாலாவோட ஸ்மெல் வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பாலக்கீரை அதை வந்து அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, க்ரீன் கலராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு கொதிச்சு நமக்கு ஒரு கிரேவியாக கிடச்சிருக்கு. இப்போ 2 டீஸ்பூன் பட்டர் எதுக்காக போடுறேன்னா நல்லா க்ரீமியாக இருக்கும். அந்த கீரை சாப்பிட்ற ஃபீலிங்கே இருக்காது, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் போடுறோம். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க க்ரீமியாக இருந்ததுன்னா, அதுக்காக பட்டர் போடுறோம்.
பட்டர் நல்லா உருகினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் உப்பு 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீர் போட்டுடலாம். நான் 250 கிராம் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி எல்லாமே போட்டுடுங்க. இது வந்து எல்லா பன்னீர்லாம் போட்டு மெதுவாக கிளறி விடுங்க. இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இது வந்து சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், நான், பரோட்டா எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கீரையும் இருக்குது, பன்னீர் இருக்குது, பட்டர் இருக்குது, நல்ல சத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.